நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுச்சேரி சட்டப்பேரவையின் 15வது கூட்டத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் உரையுடன் துவங்கியது. புதுச்சேரி மாநில சட்டசபையில் கடந்த மார்ச் மாதம் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவில்லை. அதற்கு பதிலாக 5 மாதத்துக்கான இடைக்கால பட்ஜெட் அப்பொழுது பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இதனால் முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் கூடியது. பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பதால் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுவை பேரவையில் திருக்குறள் கூறி உரையாற்றி கூட்டத்தொடரை தொடங்கி வைத்தார். முன்னதாக சபைக்கு வந்த துணைநிலை ஆளுநருக்கு கல்வித்துறையின் அணிவகுப்பு மரியாதை சிறப்பான முறையில் அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானமும் நடக்க உள்ளது. இதனைத் தொடர்ந்து 17ஆம் தேதி நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் கடந்த ஆண்டை விட தனிநபர் வருமானம் அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு 10,416 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பட்ஜெட்டில் 9,709 கோடி என 94% செலவிடப்பட்டுள்ளதாக ஆளுநர் உரையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபையில் உரையாற்றிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை நோயால் தவிப்பதை விட தடுப்பதை மேல் என்ற வகையில் உலகம் முழுவதும் சமூக பொருளாதார வளர்ச்சியை கொரோனா பெருந்தொற்று கடுமையாக பாதித்தது. புதுச்சேரி சட்டசபையில் உரையாற்றிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை நோயால் தவிப்பதை விட தடுப்பதை மேல் என்ற வகையில் உலகம் முழுவதும் சமூக பொருளாதார வளர்ச்சியை கொரோனா பெருந்தொற்று கடுமையாக பாதித்தது. புதுச்சேரி அரசு மேற்கொண்ட பரப்புரைகள், பல்வேறு உத்திகளை பின்பற்றுதல் போன்ற தீவிர முயற்சியின் காரணமாக கொரோனா 2ஆம் அலை எவ்விதமான கடுமையான பாதிப்புகள் ஏற்படுத்தாதவாறு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. தற்பொழுது இருக்கும் சுகாதார உள்கட்டமைப்புகளை கொண்டு சவால்களை எதிர்கொள்ளும் வலுவான நிலையில் நாம் உள்ளோம் என்றார். புதுச்சேரி அரசு 2021 முதல் 2022 மொத்த ஒதுக்கீடான ரூபாய் 10,414 கோடியில் ரூபாய் 9,793 கோடியை 29 லட்சம், அதாவது 94.04% செலவு செய்துள்ளது. இது கடந்த 4 ஆண்டில் செய்த செலவினத்தை விட மிக அதிகமாகும். வருவாய் இலக்கில் 104% என்ற உயர்ந்த இலக்கை நாம் அடைந்துள்ளோம் என்று ஆளுநர் தமிழிசை பேரவையில் தெரிவித்தார். மேலும் நிர்ணயிக்கப்பட்ட கடன் வரம்பை மீறாமல் கடன் வாங்கும் ஆதாரத்தை முடிவு செய்யும் இணக்கத்தை மத்திய அரசு வழங்கியுள்ளது. இது குறைந்த வட்டியில் முழு கடனை பெற உதவியாக உள்ளது என்றும், பொருளாதார மேம்பாட்டை அளவீடு செய்வதிலும் மாநில துறை சார்ந்த வளர்ச்சியை ஆய்வு செய்வதிலும் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி முக்கிய குறியீடாகும். இதை தனிநபர் மாநில உள்நாட்டு உற்பத்தி தீர்மானிக்கிறது. 2021 முதல் 2022 ஆண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தியாக ரூபாய் 38,285 கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 2.90% கூடுதல் என துணைநிலை ஆளுநர் பேரவையில் கூறினார். மேலும் புதுச்சேரியின் தனிநபர் வருமானம் 2020 முதல் 2021 ரூபாய் 2,15,583 இருந்தது. 2021 முதல் 2022 ரூபாய் 2,16,495 உயர்ந்துள்ளது. இது 0.42% வளர்ச்சியை காட்டுகிறது என பேசிய ஆளுநர் தமிழிசை 2021 முதல் 2022 ஆண்டில் வெவ்வேறு துறைகளில் அரசால் நிர்ணயிக்கப்பட்ட திட்டங்கள், சாதனைகளை எடுத்து கூறினார். தொடர்ந்து மாநில மக்களுக்கு கல்வி, சுகாதாரம், குடிநீர், வேலை வாய்ப்பை உருவாக்கி உறுதியான சமூக பொருளாதார வளர்ச்சியை வழங்குவதில் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறது என்பதை மேன்மை மிகு சபையின் அனைத்து உறுப்பினர்களும் ஒத்துக்கொள்வர் என நம்புகிறேன். இந்த கூட்டத்தொடரை ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு உறுப்பினர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என நான் நம்புகிறேன். கூட்டத்தொடரில் மேற்கொள்ளப்படும் கலந்தாய்வு விவாதங்கள் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் எனவும் ஆளுநர் தமிழிசை புதுவை பேரவையில் சிறப்புரை நிகழ்த்தினார். வருகின்ற 17ஆம் தேதி மீண்டும் புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க வாய்ப்புள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். இது பற்றி அவர் புதுவை மாநில சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், டெல்லியில் பல்வேறு விழாக்களில் புதுச்சேரி அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதால் சட்டமன்ற கூட்டத்தொடர் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் கிடைக்காததால் இந்த சபை தள்ளி வைக்கப்படவில்லை. இந்த முறை முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். முதலமைச்சர் ஏற்கனவே டெல்லி சென்று பாரத பிரதமர், மத்திய அமைச்சர்களை சந்தித்து புதுவைக்கு தேவையான நிதி மற்றும் திட்டங்களை கேட்டு கோரிக்கை மனு அளித்துள்ளார். எனவே மத்திய அரசு புதுச்சேரி மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யும். மேலும் வருகின்ற 17ஆம் தேதி கூட்டத்தொடர் தொடங்கிய பின்பு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும்
பிரேரணை நடைபெறும். தொடர்ந்து நடப்பாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் தாக்கல் செய்வார். இவ்வாறு புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். இன்றைக்கு இந்த நிதியாண்டிற்கான 2022-23 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை இன்றைக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் உரையோடு துவங்கப்பட்டுள்ளது. அமிர்த பெருவிழா 75 இந்தியா முழுவதும் சிறப்பான முறையில் கொண்டாடப்படுவதன் காரணமாக இந்திய சுதந்திரத்தின் 75வது தினத்தை புதுச்சேரி மாநிலம் முழுவதும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற மத்திய அரசினுடைய எண்ணத்திற்கு ஏற்ப இன்றைக்கு கவர்னரோடு தொடங்கிய இந்த நிகழ்வு இன்னும் 17ஆம் தேதி மீண்டும் கூட வாய்ப்பு இருக்கிறது. அன்றைய தினம் கவர்னருக்கு நன்றி அறிவிப்பு தீர்மானம், பட்ஜெட் உரையோடக்கூடிய சட்டப்பேரவை தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக ஹர்கர் திரங்கா நிகழ்ச்சி முழுமையாக புதுச்சேரியிலே வெற்றி அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த சட்டப்பேரவை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசிடம் கேட்ட நிதி கிடைக்காததால அதெல்லாம் இல்லை. மத்திய அரசு நிதி கேட்ட முதலமைச்சர் போய் மாண்புமிகு பாரத பிரதமரை சந்தித்து வந்துட்டாங்க. அது மட்டும் அல்லாமல் நிதி அமைச்சரை சந்தித்து வந்திருக்காங்க. புதுச்சேரிக்கு தேவையான அத்தனை உதவிகளும் மத்திய அரசு செய்யும். அதனால் முதல்வர் கேட்ட அத்தனை கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். முழுமையான பட்ஜெட் தான் தாக்கல் பண்ணுவோம். 17 இருக்குது, வாய்ப்பு இருக்கலாம். இன்னும் உறுதிப்படுத்தலை. அதெல்லாம் முடிஞ்சிடுது. சொல்லுவோம். அது முதலமைச்சர் தான் சொல்லணும். அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் முதலமைச்சர் சொல்லணும். நான் சொல்ல முடியல, சட்டப்பேரவை தலைவர் சொல்ல முடியல. முழுமையான பட்ஜெட் தான். இதோ அலுவல் ஆய்வு குழு இன்னும் ஒரு 1 hour கூடி முடிவு பண்ணும். எதிர்கட்சி வந்து பாஜக பாஜக ஆட்சி எங்கே நடக்குது? தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. பாஜக ஆட்சி எங்கே நடக்குதுங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களோட ஆதரவோடு தான் இங்கே ஆட்சி நடந்தது. பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை, பட்ஜெட் மீதான விவாதங்கள் வந்து தொடரணும். கவர்னர் வரைக்கும் நன்றி அறிவிப்பு 2 நாள் வைக்கணும். பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர் ஹர்கர் திரங்கா நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. இன்றைக்கி நாளைக்கு இன்னையிலேருந்து 2 நாள் கண்டினியூவாக கலந்துக்கிறாங்க. அதனால் அமைச்சர்கள், பெரும்பாலான அமைச்சர்கள் வந்து டெல்லியெலாம் போக வேண்டிய வேலை இருக்குது. அதனால் இந்த நிகழ்ச்சியை தள்ளி வச்சுருக்கோம் 2 நாள், அவ்வளோதான். இதுதான் உண்மையான காரணம். ஹர்கர் திரங்கா நிகழ்ச்சிக்காக டெல்லியில் அமைச்சர் பெருமக்கள்லாம் செல்ல இருக்கின்ற காரணத்தினால சட்டமன்ற உறுப்பினர் நிறைய பேர் போகிறாங்க. அதனால் அவை வந்து முழுமையான அவையாக நடத்தணுன்றதுக்காக தள்ளி வச்சுருக்கோம். முழுமையான பட்ஜெட் தான் மாண்புமிகு முதலமைச்சர் தாக்கல் பண்ணுவோம். ஹர்கர் திரங்கா நிகழ்ச்சி யாராவது போதும் அமைச்சர்லாம் போகிறான்னு நினைக்கிறேன். நாளைக்கு இரவு அங்கே ஏதோ ஒரு நிகழ்ச்சி. நாட்டின் 75ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுவை லாஸ்பேட்டை உழவர் சந்தை பகுதி முழுவதும் பாஜக சார்பில் சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். தேசத்தின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுவதை தொடர்ந்து லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி உழவர் சந்தை அருகில் உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் சிலை மற்றும் சிலையை சுற்றியுள்ள பகுதிகளை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. அவ்வாறு நடைபெற்ற சுத்தம் செய்யும் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் கலந்து கொண்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் முருகன், மாநில செயலாளர் லதா, மாநில இளைஞரணி தலைவர் கோவிந்தன் கோபதி, மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர் கனகவள்ளி, மாநில பயிற்சி பிரிவு அமைப்பாளர் பாலாஜி, உழற்கரை மாவட்ட தலைவர் நாகேஸ்வரன், மாநில வல்லுநர் பிரிவு இணை அமைப்பாளர் ஆசிர்வாத ரமேஷ், லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் சோமசுந்தரம், லாஸ்பேட்டை தொகுதி பொதுச் செயலாளர் ரமேஷ் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி டெல்லி ராஷ்டிரபதி பவனில் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பொறுப்பேற்ற பின்பு முதன்முறையாக அரசுமுறை பயணமாக டெல்லி சென்றார். அங்கு அவர் பிரதமர் நரேந்திர மோடி அவரது அலுவலகத்தில் சந்தித்து புதுச்சேரி நிலவரம் குறித்தும் புதுச்சேரிக்கு தேவையான நிதி மற்றும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய அனுமதி, மாநில அந்தஸ்து, அரசு ஊழியர்களுக்கு 7வது சம்பள குழு பரிந்துரை ஒப்புதல்,
புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கம், கடன் தள்ளுபடி போன்ற பல்வேறு விவரங்கள் குறித்து பேசினார். தொடர்ந்து அவர் அங்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை வழங்கினார். மேலும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்களையும் முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து புதுச்சேரிக்கு தேவையான வசதிகளை கேட்டார். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி ராஷ்டிரபதி பவனில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். முன்னதாக அவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரை சந்திக்கும் போது புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியை மருத்துவ பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும், அதேபோன்று காரைக்காலில் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற அடிப்படையில் காரைக்கால் அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. புதுவை மாநில மக்கள் அனைவரும் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். அகில இந்திய வணிகர் சம்மேளனத்தின் முதன்மை துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் புதுவை உழற்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரை பாராட்டும் விதமாக புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பு சார்பில் ஜெயராம் திருமண மண்டபத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வணிகர் பேரவை உறுப்பினர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். பின்னர் இந்த விழாவில் துணைநிலை ஆளுநர் ஆற்றிய உரையில் சிவசங்கர் அகில இந்திய அமைப்பின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதன் மூலம் புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அவருக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய போட்டி நிறைந்த உலகில் உயர் பதவிக்கு ஒருவர் போவது என்பது மிகவும் சவால் நிறைந்த ஒன்றாகும். வணிகர்கள் எப்பொழுதும் நேர்மறை எண்ணம் கொண்டவர்கள். கொரோனா காலத்திலும் வணிகர்கள் மனிதாபிமானத்தோடு நடந்து கொண்டார்கள். வணிகர்கள் இல்லை என்றால் கலாச்சாரம் கிடையாது. வணிகர்களை போன்று கடுமையான உழைப்பாளிகளை வேறு எங்கும் பார்க்க முடியாது. எல்லோரும் இணைந்து பணியாற்றுவதை புதுச்சேரி நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. நேர்மையாக இருப்போம், கடுமையாக உழைப்போம். கொரோனா காலத்தில் அனைவரும் துன்பப்பட்டோம். அதனால் அனைவரும் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். வீட்டில் உள்ள அனைவருக்கும் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போட வேண்டும். இவ்வாறு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த நிகழ்ச்சியின் போது பேசினார். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுவை மாநில மக்கள் அனைவரும் தங்களது இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்பிக்க வேண்டும் என புதுவை போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா கேட்டுக் கொண்டுள்ளார். பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் காரைக்கால் வட்டார போக்குவரத்து துறை இணைந்து 75வது சுதந்திர தின அமுத பெருவிழாவின் ஒரு பகுதியாக பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரியை சேர்ந்த நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகளுடன் இணைந்து நெடுங்காட்டின் முக்கிய வீதிகளில் 3 நாட்கள் தேசிய கொடி ஏற்றுவதன் மகத்துவத்தையும் விடுதலை போராட்ட வீரர்களை நினைவுகூரும் விதமாகவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் வண்ணம் விழிப்புணர்வு நடைபயண பிரச்சாரம் செய்தனர். இந்நிகழ்வினை போக்குவரத்து அமைச்சர் சந்திர பிரியங்கா துவக்கி வைத்து பொதுமக்களிடமும் மாணவர்களிடமும் பேசுகையில் தேசிய கொடியை அவரவர் வீடுகளில் 3 நாட்கள் ஏற்ற வேண்டும் என்றும், நம் நாட்டுக்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட தியாகிகளை போற்ற வேண்டும் என்றும், 75வது சுதந்திர தின அமுத பெருவிழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மேலும் அங்கு அமைக்கப்பட்டிருந்த கொடி கம்பத்தில் அவர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து வீர வணக்கம் செலுத்தினார். இந்நிகழ்வில் வட்டார போக்குவரத்து அதிகாரி அங்காளன் மற்றும் மோட்டார் வாகன உதவி ஆய்வாளர் கல்விமாறன், நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் ஷெர்லி மற்றும் ஜெயசிவராஜன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுவை மாநில பாஜக சார்பாக அனைத்து வீடுகளிலும் தேசிய கொடியினை ஏற்றி வைக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் வகையில் மாபெரும் இருசக்கர வாகனங்கள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுவை மாநில பாஜக சார்பாக சிறப்பாக கொண்டாடப்படும் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டம் இளைஞர் அணியினர் சுதந்திர தினத்திற்கு அனைத்து வீடுகளிலும் தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் எனும் நோக்கத்தில் இருசக்கர வாகன பிரச்சார பேரணி நடைபெற்றது. இந்த பேரணி புதுவை சிவாஜி சிலையில் இருந்து ஏர்போர்ட் சாலை வழியாக இந்திரா காந்தி சிலை வரையில் நடைபெற்றது. அவ்வாறு நடைபெற்ற இருசக்கர வாகன விழிப்புணர்வு பிரச்சார பேரணியை பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் துவக்கி வைத்து பேரணியில் கலந்து கொண்டார். உழற்கரை மாவட்ட இளைஞரணி தலைவர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் பாஜக மாநில இளைஞரணி தலைவர் கோவேந்தன் கோபதி, மாநில துணைத் தலைவர் ரவிச்சந்திரன், உழற்கரை மாவட்ட தலைவர் நாகேஸ்வரன், மாநில இளைஞரணி துணைத் தலைவர் ராக், மாநில வணிக பிரிவு இணை அமைப்பாளர் சீனிவாச பெருமாள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டவர்கள் தேசிய கொடியுடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரி மத்திய சிறைச்சாலையில் 75வது சுதந்திர தின விழாவை வரவேற்கும் வகையில் சிறைச்சாலை சுவர்களில் அழகோவியம் வரைந்த சிறைவாசிகளை அதிகாரிகள் வெகுவாக பாராட்டினர். புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் மத்திய சிறைச்சாலை அமைந்துள்ளது. இந்த சிறைச்சாலையில் விசாரணை கைதிகள், தண்டனை கைதிகள் என 300க்கும் மேற்பட்டோர் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறை கைதிகளின் மனப்போக்கை மாற்றும் வகையில் சிறை நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக இயற்கை விவசாயம், நடன போட்டி, பேச்சு போட்டி உள்ளிட்டவை ஆசிரமம் மற்றும் தொண்டு நிறுவனங்களை கொண்டு சிறை கைதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 75வது சுதந்திர தினத்தை வரவேற்கும் வகையில் சிறைச்சாலையில் உள்ள சிறை சுவர்கள் முழுவதும் வண்ண வண்ண ஓவியங்கள் மற்றும் இயற்கை காட்சிகள் வரையப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் சிறை கைதிகளை கொண்டு உருவாக்கப்பட்டதை பாராட்டும் வகையில் சிறைத்துறை அதிகாரிகள் பார்வையிட்டு அவர்களை வெகுவாக பாராட்டினர். மேலும் சிறைத்துறை அதிகாரி ஐஜி ரவிதீப் சிங், தலைமை கண்காணிப்பாளர் அசோகன் ஆகியோர் இதனை பார்வையிட்டு சிறை கைதிகளுக்கு பாராட்டு தெரிவித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை சிறை அதிகாரிகள் பாஸ்கர் சிறப்பான முறையில் செய்திருந்தார். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுவை தவளக்குப்பம் அடுத்துள்ள புதுக்குப்பம் பகுதியில் 75,000 பனை விதை நடும் விழா துணைநிலை ஆளுநர் சபாநாயகர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுவை புதுக்குப்பம் கடற்கரை பகுதியில் புதுச்சேரி வனத்துறை மற்றும் பூரணாங்குப்பம் சமூக அமைப்பு இணைந்து பாண்டிச்சேரி ரோட்டரி சங்கத்தின் உதவியோடு நடத்தி 75,000 பனை விதை நடும் வன மகோத்சவ் 2022 விழாவினை துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், வன காப்பாளர் சத்தியமூர்த்தி, துணை வன காப்பாளர் வஞ்சுலவள்ளி, அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், வேளாண் அறிவியல் கல்லூரியின் தலைவர் கணேஷ், பாண்டிச்சேரி ரோட்டரி சங்க தலைவர் சாமி, சமூக அமைப்பின் தலைவர் ஆனந்தன் ஆகியோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். அப்பொழுது நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர், பனை விதை வருங்காலத்தில் மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டி தரும், இயற்கையை பாதுகாக்கும். பனை என்பது கற்பகத்தரு. அதில் உள்ள பதநீர், பனங்கிழங்கு, பனம்பழம், ஓலைகள், பனைமர பொருட்களில் இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பதாக சொல்கிறார்கள். பனைமர பொருட்களை சாப்பிட்டு வந்தால் நோய் தொற்று ஏற்படாது என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட பனை அழிந்து கொண்டே போகிறது. அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை. அப்படி பலன் தரக்கூடியதை விட்டுவிட்டு செயற்கையாகவே போய் கொண்டிருக்கிறோம். பிளாஸ்டிக் இல்லாத புதுச்சேரி நாம் உருவாக்க போகிறோம். பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாக பனை பொருட்களை பயன்படுத்த முடியும். அதனால் பனையை விதைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 75,000 பனை விதைகளை விதைப்பதற்கான முயற்சி செய்து வரும் இந்த சமூக அமைப்பிற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஆளுநர் இந்த விழாவின் போது பேசினார். புதுவை கருவடிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள கருமுத்துமாரியம்மன் கோவிலில் செடல் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கருமுத்துமாரியம்மன் ஆலயத்தில் செடல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த திருவிழா தினமும் காலை மாலையிலும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்று பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு சாமி வீதி உலா வந்தது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சியான செடல் போடும் திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் காப்பு கட்டிக்கொண்டு அம்மனுக்கு மாவிளக்கிட்டு செடல் போட்டுக்கொண்டு சாமியை தரிசனம் செய்தனர். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகிகள், அறங்காவல் குழுவினர், பகுதி மக்கள், பக்தர்கள் ஒருங்கிணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் இருசக்கர வாகனங்களை திருடிய தமிழகத்தை சேர்ந்த 4 பேரை கைது செய்த போலீசார் 5 லட்சம் மதிப்பிலான 7 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து கைது செய்யப்பட்டவர்களை சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாக நகர பகுதியில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடு போகும் சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக உருளையன்பேட்டை, பெரியகடை, ஒதியஞ்சாலை ஆகிய காவல்துறையினர் தனித்தனியாக வழக்குகள் பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடற்கரை சாலை பின்புறம் வானரப்பேட்டை பகுதியை சேர்ந்த வேதநாயகம் என்பவரது இருசக்கர வாகனத்தை 3 நபர்கள் திருடும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதை கண்ட வாகனத்தின் உரிமையாளர் அருகில் இருந்தவர்கள் உதவியுடன் திருடர்களை மடக்கி பிடித்து ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்து புகார் அளித்தார். பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் 3 பேரும் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த சத்யபாலன், சதீஷ்குமார், முத்து என்றும் புதுச்சேரியில் தொடர்ந்து இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் சுமார் 5 லட்சம் மதிப்பிலான இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் அவர்கள் அளித்த தகவலின்படி அவர்களது கூட்டாளிகளான தமிழகத்தை சேர்ந்த ஜெயக்குமார் என்பவரையும் கைது செய்து 4 பேரையும் சிறையில் அடைத்தனர்.
திமுக நிர்வாகி ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரி அருகே பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றி ஆரோவில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த கோட்டக்கரை பகுதியை சார்ந்தவர் ஜெயக்குமார். இவர் திமுக பொதுக்குழு உறுப்பினராக உள்ளார். மேலும் இவரது தாய் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். இந்த நிலையில் ஜெயக்குமார் சொந்த வேலை காரணமாக கோட்டக்கரையில் இருந்து திரு சிற்றம்பலம் நோக்கி தனது வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென 3 பேர் கொண்ட கும்பல் இவரை கத்தியை காட்டி வாகனத்தை வழிமறித்துள்ளனர். அப்பொழுது சுதாரித்துக் கொண்ட ஜெயக்குமார் தப்ப முயன்ற போது அவரை 3 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியது. உடனே அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு அருகில் இருந்த மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அவர் செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து ஆரோவில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கொலை தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் திமுக நிர்வாகி ஓட ஓட விரட்டி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.